எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் V3 மேன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன, பேனர்லேயே பார்த்துருப்பீங்க. மிடில் கிளாஸ் ஆணின் வழி என்ன, என்னடா இவன் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம நியூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். இடையில ஒரு சின்ன சேஞ்சுக்காக அந்த ஒரு வீடியோ போடுறோம். ஒன்றும் இல்லைங்க, மிடில் கிளாஸ் ஆண் மகனின் வழி என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு கமெண்டில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன இது என்ன யாரும் சொல்லாததா, இல்லை யாருக்கு தெரியாததா அப்படின்னு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இன்னும் சில பேருக்கு அந்த மிடில் கிளாஸ் உடைய வழி என்னன்னு தெரியாமல் இருக்கு. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மிடில் கிளாஸ் ஆண் மகனினுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என்னடா பெரிய மிடில் கிளாஸ் ஆண்மகனுடைய வழின்னு சொல்றீங்க, அப்படி என்னடா இருக்கு உங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேஷுவலாக ரொம்ப அசால்ட்டாக கேட்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ சொல்கிறோம். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது இனிமேல் என் மகன் பார்த்துக்குவான் அப்படின்னு இந்த உலகம் அவனை நம்பும், அவங்க பெற்றோர்கள் அவனை நம்புவாங்க. அங்கே ஆரம்பிக்கும் அவனுடைய வழி. இதுலேருந்து காலேஜ் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நம்மளால் வளருவான். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, பெற்றவங்களாம் அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இதுக்குள்ளேயே அடி எடுத்து வைப்பாப்ல. 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சோறு, 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனாதான் சோறு. வாழ்க்கை எப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் குடும்பத்துடைய வாழ்க்கை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை ஏற்படும் அவனுக்கு. அப்போதான் குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நமக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, உன்னை படிக்க வைக்கிறக்காக இது பண்ணியிருக்கோம், உனக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே சில பொறுப்புகள் எடுத்து வைக்கும்போது அவன் இப்போ நம்ம வேலைக்கு போய் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். அப்படி தள்ளப்படும் போது அவனுக்குன்னு பிடிச்ச வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு எண்ணம், அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்காக போகணுங்கிறதுக்காக அந்த ஏதாவது ஒரு அவனுக்கு பிடிச்ச வேலையை தேடாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான். 10,000 சம்பளம், 10,000 சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு வீட்டில் சொன்னால் 15,000 அவன் மாதம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் அதையும் தாண்டி பார்ட் டைமில் போய் பார்த்து வீட்டு லோனு, வீட்டு வாடகை, இஎம்ஐ, அது லொசுக்கு, ரீசார்ஜ், மருத்துவ செலவு எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த பையன் ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் தாண்டி அவன் வாழ்க்கையிலேயே பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது, அதாங்க காதல். அதையும் நம்மால் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு ரீசார்ஜ், அந்த பிள்ளை வெளியே கூட்டி போகிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, ஏற்பட்ட செலவு எல்லாத்தையும் பண்ணுவான். அதுக்காகவும் நம்மால் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படி எல்லாத்தையும் ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் வீட்டு வாடகை கட்டணுப்பா, அது கட்டணுப்பா, இது கட்டணுப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கஷ்டத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் ஒரு மிடில் கிளாஸ். இதில் வந்து லவ், ஃப்ரெண்ட்ஸு, பெற்றோர் எல்லாரையும் அனுசரித்து அந்த குடும்பத்துக்கான அடக்கத்துக்குள்ளே இருந்து அதுக்குள்ளே இருந்து ஒன்றா வாழ்கிறான் பாருங்க, அவன் தான் மிடில் கிளாஸ் மேன். இதெல்லாம் தாண்டி ஓகே ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகிட்டோம், நம்ம தான் அப்படின்னு செட்டில் ஆகாமலே செட்டில் ஆகிட்டோம்னு நினச்சிக்கிட்டு நான் லவ் பண்ண பொண்ணை போய் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு போவான். அப்போ போனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு போகும்போது போனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, எனக்கு கல்யாணம் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை, எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை தூக்கி நீட்டோம். அப்போ நம்மளுக்கு இதையுமே ஒடிஞ்ச மாதிரி 2 மாதம் வேலைக்கே போகாமல் நிப்பாட்டிடும். அப்போ கடன் அதிகமாகும். அப்போ அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் காதலாவது மயிராவது தூக்கி போட்டு தம்பியோட ஃபீஸு, தங்கச்சியோட கல்யாணம், சொந்த வீடு, ஆசை, இது எல்லாத்தையும் தாண்டி பெற்றவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற பெரிய கமிட்மெண்ட்டோட திரும்ப அடி எடுத்து வைப்பான். இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு படியும் அடி எடுத்து வச்சு அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்காக வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன வேலை பார்க்குற, எதுக்கு வேலை பார்க்குற, ஏன் வேலை பார்க்குற, கேவலமா திட்டினாலும் போடா மயிருன்னு சொன்னாலும் அதையும் தாண்டிக்கிட்டு அந்த விஷயத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த விஷயத்துல போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து தான் குடும்பத்துக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தாங்க மிடில் கிளாஸ். அவனுடைய வழி என்னங்க தெரியலன்னு நீங்க சொல்றீங்க. வேலை செய்யற இடத்துலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க, அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள மீதி வாழ்க்கையும் முடிஞ்சிருது. நாடாது வாழ்க்கை ஏழை கூட சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவாங்க. ஆனா அந்த மிடில் கிளாஸ்ல இருக்கான் பாருங்க நம்ம ஆளுங்க, அவங்க மட்டும் டக்குன்னு பணக்காரன் ஆகவே முடியாது. அவங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி உழைப்பாங்க. ஆனா பணக்காரங்கிற ஸ்டேஜை தொடுறதுக்கும் ஏழைங்கிற ஸ்டேஜை தொடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் மிடில் கிளாஸ் மேன் எப்போவுமே மிடில் கிளாஸ் மேனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சந்தோஷம், அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயம், நல்லது கெட்டது, துக்கம், துயரம், துன்பம் எல்லாமே சேர்த்து அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால தான் அவன் மிடில் கிளாஸ் மேனாக இருக்கான். அதனால தான் எப்போயுமே நடுத்தர வர்க்கத்தில் இருக்கான். அதனால் மிடில் கிளாஸ் மேனை எப்பவும் கிண்டல் பண்ணாதீங்க. அவங்களுடைய வழி தெரியலைன்னா தெரிஞ்சுக்கங்க, என்னடா பெரிய வழின்னு கேட்காதீங்க. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது எவ்வளோ படம் எடுத்தாலும் மிடில் கிளாஸ் மேனுடைய வழி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. அதனால்
கிடையாது. வேலைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. வாங்குற காசு அவன் அவனை சாப்பிட்டு போயிடுறான். கடன் கடன் கடன்னு அதனால சாமானிய வழி என்னைக்குமே பெரிதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.